பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அருமையான வாக்கு தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றுவார், அவர் நிறைவாக்குவார். குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற கிறிஸ்து இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய குறைவுகள் எந்தெந்த ஏரியாவில் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அது எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். இந்த வசனங்களுக்கு முன்னால் உள்ள சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போ இதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி என்ற பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் இதை எழுதுகிறார் இல்லையா? அவர் சொல்கிறாரு, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பிலிப்பியில் இருக்கிற தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திற்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் அவர் நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறார். நான் புறப்பட்ட போது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வேலைக்காக நான் புறப்பட்ட போது எனக்கு நீங்கள் அநேக காரியங்களை கொடுத்து உதவினீர்கள். இந்த மாதிரி எந்த சபையும் எனக்கு பண்ணலை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியங்கள் இல்லை மிஷன் ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் நம்ம என்ன செய்கிறோம்? காணிக்கைகள், தசம பாகங்களை நம்ம கொடுக்குறோம். அப்போ ஆண்டவருடைய பிரின்சிபல் எப்படி இருக்குதுன்னா, சபையானது சுவிசேஷ ஊழியங்களை தாங்க வேண்டும். அப்படித்தான் தேவன் அதை அமைத்திருக்கிறார். சபையானது மிஷனரி ஊழியங்கள், மிஷனரிமார்களை தாங்க வேண்டும். மிஷனரிமார்கள் சபையிலிருந்து அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். சபையார் மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக இடங்களுக்கு மிஷனரிகள் கடந்து சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்றது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. அப்போது சுவிசேஷகர்கள் எல்லாரும் சபையிலிருந்து, சபையால் அவர்கள் தாங்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் அந்த நாட்களிலே வலியுறுத்தினார். அதனால தான் எல்லா சபையினுடைய போதகர்களும் என்ன செய்தாங்க? அவங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை மிஷன் ஊழியங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணினார்கள். மிஷனரிஸை சபை தாங்கினது. இது நீங்கள் அநேக சபை வரலாற்றில் நீங்கள் பார்த்தாலும் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். நம்ம தேசத்துக்கெல்லாம் வந்த மிஷனரிமார்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரையும் சபை தாங்கினது. சபை மக்கள் என்ன செய்தாங்க? அவர்களை தாங்கினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சபை தாங்கினது. ஊழியம் செய்கிறவர்களை சபையார் தாங்கினார்கள். அதுபோல தான் அந்த பிலிப்பியினுடைய சபை என்ன செய்தார்களாம்? பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்காக அவர்கள் அதிகமாய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். அநேக இடங்களில் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்கு அவர்கள் பணங்களை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் அநேக நேரம் உதவி பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய உபகாரத்தை நான் நாடலை, உங்களுடைய கணக்கு பெருகணும், உங்களுக்கு பலன் பெருகணும். நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவர் உங்களுக்கு அநேக பலனை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தாவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அவர் ஊழியத்துக்கு வந்த அந்த காணிக்கைகளை குறித்து அவர் சொல்கிறார், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அது சுகந்த வாசனை. காணிக்கை எப்படி இருக்குதா?
சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள், சுவிசேஷ ஊழியத்துக்காய் கொடுக்கிற காணிக்கைகள், மிஷனரிகளை தாங்கும்படி நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் தேவனுக்கு எப்படி இருக்குது? உகந்த பலியாக இருக்குது, சுகந்த வாசனையாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அவர் சொல்கிறார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, நான் பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். இது எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் இல்லையா? அந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, நீங்கள் அனுப்புனதில் நான் திருப்தியாக இருக்கிறேன், எனக்கு குறையெல்லாம் கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் என்னுடைய ஊழியத்திற்கு, நான் என்னுடைய சுவிசேஷ பணிக்காக என்னுடைய குறைவையெல்லாம் நீங்கள் நீக்குறீங்க இல்லையா? இப்போ உங்கள் குறைவை கர்த்தர் நீக்குவார். ஆமேன். மகிமையிலே ஆண்டவர் நீக்குவார். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் தேவை இருக்கும். அந்த தேவைகள் மத்தியில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. அந்த தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்த கர்த்தர், உங்கள் மூலமாக என்னுடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்தார் அல்லவா? அதே போல் உங்களுடைய குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் மகிமையில் அவர் நிறைவாய் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் நினைச்சேவார், மகிமையில் நிறைவாக்குவார். அப்போஸ்தலன் பவுல் அதை உணர்ந்து சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய குறைவு, எனக்கு குறைவுபட்டது, என்னுடைய ஊழியத்தில் அநேக காரியங்கள் எனக்கு குறைவுபட்டது, அந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் மூலமாய் கர்த்தர் என்னுடைய குறைவை நிறைவாக்கினாரே, அதே கர்த்தரை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. என்னுடைய குறைவில் என்னை நிறைவாக்கின தேவன் உங்கள் குறைவுகளிலும் அவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமேன். இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது? ஞானத்தில் குறைவு இருக்குதா? இல்லை சரீர பிரகாரமாக ஒரு சில சுகத்தில் குறைவு காணப்படுதா? இல்லை சமாதானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது வீட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேலை ஸ்தலத்தில் சில குறைவுகள், இல்லை பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு சில குறைவுகள் இருக்குது. எதில் குறைவு இருக்குது பிரியமானவர்களே? இமோஷ்னலாக உங்களுக்கு சில குறை இருக்குதா? ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் எல்லாம் இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் நம்முடைய பேங்க் பேலன்ஸில் ஆண்டவருடைய குறையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த பில்லை நான் எப்படி பே பண்ண போகிறேன், இதை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம தவிக்கிறோம். சில நேரத்தில் எப்படி இந்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன், இது எனக்கு மிகுந்த அதிகமான காரியமாக இருக்குது, இது மிஞ்சின பாரமாக இருக்குதே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம உதாரத்துவமாய் கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கும்போது, நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது ஐஸ்வர்யத்தின்படி அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆமேன். வானமும் பூமியும் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் தேவனுடையது. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் நிறைவாய் மாற்றி நிறைந்த பாத்திரமாய், நாமும் கூட அப்போஸ்தலன் பவுலை போல எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே, பரிபூர்ணமாக இருக்கிறேன், நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன் ஆண்டவரே, திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?